சமயத்தில் 2 ஆம்புலன்ஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸு, 2வது ஆம்புலன்ஸில் தான் நானும் போனேன். என் கூட ஒரு 6 பேர் வந்தாங்க. ஒரு பாப்பாக்கனா மூச்சு திணறது, இங்கே விழுந்து பிள்ளை தூக்கிட்டு வந்தாங்களாட்டுருக்கு. வெட்டி வெட்டி இழுக்க ஆரம்பிச்சிச்சு. அவர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். ஒரு பையன், அந்த பையன் யாருன்னு கூட தெரியலைங்கண்ணா. குழந்தை அவன் 2 வயசோ 3 வயசோ தெரியல. அவன் மூச்சே இல்லை அவனுக்கு. எங்கள் கேஎம்சிஹெச்லேருந்து இதுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த பையன் ஃபோட்டோ கூட நான் எடுத்து வச்சிருந்து அங்கே வந்து மீடியாட்டெல்லாம் காமிச்சேன். அந்த பையன் யாருன்னே தெரியல, சொல்லுங்க அவன்கிட்ட அப்படின்னு சொல்லி. இதில் உயிர் பொழைச்சது இன்னைக்கு நான் பேசுறது எனக்கு நம்பவே முடியல. என்னால் உண்மையுமே நான் உயிரோடு இருக்குங்கிறது என்னால் நம்பவே முடியலைங்க. எனக்குலாம் அவ்வளோ கஷ்டமா இருக்கு. முன்னாடி எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க தெரியுங்களா? காலை வச்சு நச்சு மிதிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு பின்னாடி தாங்க நான் அந்த இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். நான் உயிர் பொழைச்சதே அதிசயம் தாங்க. நான் உண்மையுமே அதை நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஜாமர் வச்சு ஆஃப் ஆன மாதிரி எந்த நெட்வொர்க்குமே இல்லைங்கண்ணா. யாருக்குமே ஃபோன் போகலை. கேஎம்சிஹெச் இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஃபோனே போகலை. எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு கூப்பிட்டுருக்காங்க, ஃபோன் வரல. நான் ஃபோன் பண்ணுறேன், கேஎம்சிஹெச்சுக்கு ஃபோன் பண்ணேன். அங்கேருந்து அது வீட்டுக்கு போய் அது வீட்டுக்கு கோப்பலாம் நான் இருக்கேம்மா இப்படி ஆயிடுச்சு. அந்த பொண்ணோட கூட வந்த பிள்ளைங்களாம் அழுகுது. நாங்கள் பொண்ணுங்களாம் பள்ளப்பட்டியிலேருந்து வந்திருக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா வந்தோம், விஜய் பார்க்கறதுக்கு தான் வந்தோம்னு சொல்லுவோம். ஃபோன் பண்ணுங்க, எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணால் நெட்வொர்க்கே இல்லை, சுத்தமாக நெட்வொர்க் ஜாம் ஆயிடுச்சு. இங்கே ஒரு போலீஸ் கூட கிடையாது, போலீஸே இல்லைங்கண்ணா. இருந்திருந்து அவங்களுக்கு பயந்துக்கிட்டாவது ஏதாவது நடந்திருக்கும். யாருமே இல்லை, ரெஸ்கியூ பண்ணுறதுக்கே ஆளே இல்லை. காலை இருந்திருக்கும். எல்லோரும் வந்து களைப்பில் பயக்கம் போட்டு விழுந்துட்டேங்க. மூச்சு திணறல, அவ்வளோ மூச்சு திணறு. ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ பின்னாடி இருந்து 50 பேர் தள்ளினா 1 டன் வெயிட்டாக அது வந்துடும். நான் ஒரு ஆளே நான் 50-60 கிலோ வெயிட் இருக்கேன். நான் 1 டன் வெயிட் எப்படிங்க நான் தாங்குவேன்? அப்படியே வச்சு அப்படி நசுக்கிட்டாங்க எல்லாரையும். ஒவ்வொருத்தர் நசுக்கி மூச்சு சுத்தமாக விடவே முடியல. இருட்டானோட்டே எப்போவுமே ப்ரீத்திங் ப்ராப்ளம் எல்லாருக்குமே வந்துடும். அந்த இடத்துல கரண்டும் போயிருச்சு. எல்லாரும் வச்சு நசுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க வேணும்னு. யாருமே காப்பாற்றணுங்கிற எண்ணமே இல்லை. எல்லாம் அவங்க ஓடணும்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட நின்று அதிகமாகிடுச்சு. ஏன் இந்த ரோடை பிளாக் பண்ணாங்கன்னே தெரியல. இப்போ இந்த இடத்துல கத்தும் போது ஓடி இருக்கணும், பின்னாடி இருக்க யாருமே ஓடவே இல்லைங்கண்ணா. எல்லாம் குட்டி குழந்தைங்க, அந்த குடும்பமே இங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க என்னடாங்கன்னு கூட எனக்கு தெரியல. அந்த அம்மா இவ்வளோதான் ஹைட்டு கம்மியாக இருக்கு. எல்லாருமே ரொம்ப டேஞ்சரில் தான் இருந்தாங்க. ஹைட்டு அதிகமாக இருக்கவங்க கூட டேஞ்சர்லேருந்து அவங்கள காப்பாற்றிட்டாங்க. ஹைட்டு கம்மியாக இருந்து எல்லாருமே என்ன செய்யிட்டாங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் சத்துன்னு விடுறாங்க. இங்கே 2 பேர் நின்னாங்க, அந்த ஜென்ஸ் யாருன்னு தெரியல. ஆனால் அந்த துண்டு போட்டிருந்தாங்க. யாரையுமே இந்த பக்கம் விடலை. எல்லாருமே அவங்கள பிடிச்சி தள்ளுறாங்க. தள்ளுங்கடா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு விடவே இல்லை. அவர் வந்து நின்று லைட்டு கட்டான அடுத்த செகண்ட்லேருந்து இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சுங்கண்ணா. இது ஏதாவது ஒன்று பண்ணி இந்த இடத்த அலோகேட் பண்ணாமையாவது இருந்திருக்கணும். பண்ணியிருந்தா கரெக்டாக ப்ரொடக்ஷனாவது கொடுத்துருக்கணும். எல்லா உயிரும் செத்து போடுறது என் கண்ணு முன்னாடி எல்லாம் இறந்துட்டாங்க. என்னால் தாங்கவே முடியலைங்கண்ணா. நான் உயிரோடு இருக்கிறது என்னால் நம்பவே முடியல. யாருக்குமே இப்படி நடந்திருக்கவே கூடாது, பாவம்.